பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆண்டவரை நம்பி நின்ற சீஷர்கள், ஆண்டவர் பிதாவினிடத்தில் போகும்படியான வேலை வருகிறது. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, சமாதானத்தை உங்களை வைத்து போகிற என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. இன்னைக்கு சமாதானத்தை தேடி உலகத்துல மனிதர்கள் பல விதத்துல பல காரியங்களை செய்யறாங்க. நான் இந்த வழிமுறையில போனா, இந்த காரியங்களை செய்தா எனக்கு சமாதானம் கிடைக்குமா? அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒருவேளை இயேசு என்கிற நாமத்தை தெரியாதவர்களா இருக்கலாம். உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை இயேசு ஒருவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதைத்தான் அவர் சொல்லி கடந்து சென்றார். சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இன்னைக்கு வாழ்க்கையில எந்த இடத்துல சமாதான குறைச்சலோடு என்ன செய்தாலும் எனக்கு சமாதானம் இல்லையே, கை நிறைய பணம் இருக்குது, நிறைய சொத்து இருக்குது, 3 தலைமுறைக்கு எனக்கு சொத்து இருக்குது, ஆனால் எனக்கு ஒரு சமாதானமே இல்லையே, நான் என்ன செய்ய? ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை கொடுப்பாரா? இயேசுவின் பாதத்தண்டையில் வருகிற பொழுது, ஆண்டவரே உங்க சமாதானத்தை நீ நிரப்புங்க. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இயேசு கொடுக்கிற சமாதானம் எப்படி தெரியுங்களா? சில வேளைகளில் நம்ம கையில் தேவையான பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த இயேசு கொடுக்கிற சமாதானம் கர்த்தரின் தேவைகளை சந்திக்க போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். அந்த சமாதானம் தாங்க தேவ பிள்ளைகளை பெரிதாய் உயர்த்துகிறது. தேவனை நம்பி இருக்கிற தேவ பிள்ளைகளே, நம்ம சில வேளைகளில் அந்த தேவ சமாதானத்தின் மகத்துவத்தை தெரியாதபடி ரொம்ப சமாதான குறைச்சல் இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு சொல்லுகிற, உங்கள் சமாதானத்தை குலைக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது விலகும்படியாக செபிக்கிற கர்த்தருடைய கிருபையுள்ள கரம் உங்களை அரவணைத்து கொள்ளட்டும். தேவ சமாதானம் உங்களை நிரப்பும், உங்க குடும்பத்தை நிரப்பும், உங்க வேலை ஸ்தானத்தை நிரப்பும். எந்தெந்த இடங்கள்ல நீங்க கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலை இருக்குதோ அந்த இடங்கள்ல எல்லாம் தேவ சமாதானம் கடந்து வரும். உங்களை தூக்கி நிறுத்து, உங்களை கட்டுவிப்பார். ஆண்டவர் தேவன் கொடுக்கிற அந்த சமாதானம் உங்களை பலத்தினால் ஆண்டவர் இடை கட்டுவார். இன்றிலிருந்து அந்த தேவ சமாதானம் உங்களை அதிகமாக நிரப்ப போகிறது. பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய போறார். God bless you.